அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். அமரர் கல்கி தமிழகத்துக்கு கண்டுபிடித்து கொடுத்த எண்ணற்ற எழுத்தாளர்களுள் லட்சுமியும் ஒருவர். நான் முதலில் ஒரு சிறுகதை எழுதி ஆனந்த விகடனுக்கு அனுப்பினேன். அதை படித்துவிட்டு கதை பிரசுரமாவதற்கு முன்பே ஒரு பாராட்டு கடிதம் எழுதினார் கல்கி. அந்த கடிதம்தான் என்னை மேன்மேலும் எழுதத் தூண்டியது என்று லட்சுமி கூறியிருக்கிறார். இந்த நன்றி உணர்வு காரணமாக கல்கி பத்திரிகைக்கு ஒரு நாவல் எழுதி தர வேண்டும் என்று சென்ற ஆண்டு நான் கேட்டபோது லக்ஷ்மி ஆகட்டும் என்றோ யோசிக்கிறேன் என்றோ கூறவில்லை. அது என் கடமை அல்லவா என்றார். கல்கி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு அவரே ஆசிரியராக இருந்து நடத்திய பத்திரிகை. அவருடைய மகன் வந்து கேட்கிறீங்க, இல்லை என்பேனா என்றார். நான் நெகிழ்ந்து போனேன். மேலே குறிப்பிட்ட ஒரு நிமிட உரையாடலின் விளைவுதான் பூக்குழி. தொடர்கதையாக பிரசுரிக்கப்பட்ட போது கல்கி வாசகர்களிடையே அபரிவிதமான வரவேற்பை பெற்றது. லக்ஷ்மி கதை எழுத ஆரம்பித்து நிச்சயமாக 40 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டன. ஆயினும் என்ன அதிசயம்! அன்று காஞ்சனையின் கனவை எவ்வளவு ஆர்வத்துடன் வாசகர்கள் படித்தார்களோ அதே அளவு அவளோடு இன்று பூக்குழியையும் படித்தார்கள். பூக்குழி ஒரு விசித்திரமான நாவல். உருவத்தால் வேறுபாடு கண்டுபிடிக்க முடியாத வகையில் நாவலில் வருகின்ற இரட்டையர்களில் ஒருவனான போலி ராஜேஷ்குமார் தனது அண்ணியான அகல்யாவிடம் விபரீதமாக நடக்க துடிக்கும் போது அவள் துர்க்கையாக அவன் எதிரில் தோன்றி அவனை உணர வைப்பதோடு தன்னையும் காத்துக்கொள்கிறாள். ஆம், பெண்ணிற் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின் என்னும் திருக்குறளுக்கு விளக்கமாகி படிப்பவர் மனங்களில் நீங்காத இடம் பெற்று விடுகிறாள் அகல்யா. நான் புராண அகல்யா அல்ல, உண்மையான அகல்யை என்று அவள் கூறுவதை யாராலும் மறுக்க முடியாது. லக்ஷ்மி அவர்களின் இந்த அபார வெற்றிக்கு காரணம் என்ன? ஒரே வாக்கியத்தில் அந்த இரகசியத்தை உடைத்து கூறுவதெனில், சமுதாய வளர்ச்சிக்கும் மக்களின் மன வளர்ச்சிக்கும் ஏற்ப அவர் எழுத்து வளர்ச்சி அடைந்து வருகிறது எனலாம். ஆனால் புதுமை புத்தலை என்று கூறிக்கொண்டு தமது பண்பாடுகளுக்கு ஒவ்வாத விதமாக எழுதுவதென்பது அவருக்கு தெரியாத ஒன்று. ஆபாசங்களை, அருவருப்பான மன வக்கிரங்களை பற்றி அறியாதவர் அல்ல லட்சுமி. ஏனெனில் அவர் ஒரு டாக்டர். நோயுற்ற மனித மனங்களின் எத்தனையோ விதமான விகாரங்களை அவர் டாக்டர் என்ற முறையில் நேரில் கண்டிருப்பார். அவை பற்றி விஞ்ஞான ரீதியாக நிறைய படித்தும் இருப்பார். மற்றவர்களைப் போல் அரைகுறையாக அன்று, முழுமையாக தெரிந்து கொண்டிருப்பதாலேயே அவற்றை தம் எழுத்தில் தவிர்த்தும் விடுகிறார். டாக்டராகிய அவர் தம் எழுத்து வாசகர்களின் மன ஆரோக்கியத்தை பாதித்துவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். உணவு உடலுக்கு போஷாக்கு அளிப்பது போல எழுத்து உள்ளத்துக்கு போஷாக்கு தர வேண்டும் என்று உணர்ந்தவர் லக்ஷ்மி. எப்பொழுதும் சாந்தமாக இனிமையாக பேசிக்கொண்டிருக்கும் லக்ஷ்மி ஆபாச எழுத்து பற்றி உரையாடல் திரும்பிவிடுமானால் மட்டும் ஒரேடியாக கோபமடைந்து முகம் சிவக்க படபடப்பதை காணலாம். ஆபாசம் அவசியமில்லை, ஆரோக்கியமான எழுத்து மூலமே வாசகர்களை கவர முடியும் என்று நிரூபித்து வருகிறார் லக்ஷ்மி. ஆனால் லக்ஷ்மி பின்பற்றும் இந்த மார்க்கம் கடினமானது, நிறைய உழைப்பை கோருவது. அதற்கு அவர் தயங்குவதில்லை. கதை சொல்லும் உத்தியால், பாத்திர படைப்பு திறனால், உணர்ச்சிகளை வெளியிடும் பாங்கால், சஸ்பென்ஸோடு நிகழ்ச்சிகளை உருவாக்கி கோர்க்கின்ற லாவகத்தால், எழுத்தின் நடை அழகால் வாசகர்களை கவர்கிறார். சிறந்த எழுத்து என்பது இதுதான். அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய பூக்குழி கல்கியில் வார வாரம் தொடர்கதையாக வெளிவந்து எண்ணற்ற வாசகர்களின் உள்ளங்களை கவர்ந்து புகழும் சிறப்பும் பெற்று வந்தது. இதனை நூலாக வெளியிட்டவர் திருமகள் நிலையத்தார். அன்று செவ்வாய்க்கிழமை. வழக்கத்தை விட சற்று முன்னதாகவே அகல்யா விழித்து கொண்டு விட்டாள். மங்களாக அறைக்குள் விடிவிளக்கு எரிந்து கொண்டிருந்தது. மெல்ல திரும்பி பார்த்தாள். அந்த பெரிய ஹைதர் காலத்து தேக்கு மரக்கட்டிலின் மீது வாயை பிளந்து கொண்டு பஞ்சரத்தினம் விடியற்காலை வேளையின் இனிமை கலந்த உறக்கத்திலே லேசாக குரட்டை எழுப்பிக் கொண்டிருந்தான். சப்தமிடாது தனது படுக்கையை சுருட்டி பெஞ்சின் ஓரத்தில் சுவரை ஒட்டினாற்போல் வைத்துவிட்டு மெல்ல நடந்து கதவருகே வந்தாள். அந்த வீடு அவளது கணவனது பாட்டன் காலத்தில் கட்டப்பட்ட அழுத்தமானதொரு காரை கட்டிடம். கோயில் அடைப்பு கதவு போல வேலைப்பாடு அமைந்த தேக்கு மரத்தில்
குறுக்கு தண்டுகளின் மீது வெண்கல குமிழ்கள் பளபளத்தன. அந்த கதவின் தாழ்பாலை நீக்கி மெல்ல திறப்பதற்குள் அவள் தோள்பட்டையே கழன்றுவிடும் போன்ற கணம். வீட்டின் எல்லா கதவுகளுமே எக்கச்சக்கமானதொரு கணம். திருடன் லேசில் உடைத்துவிட முடியாது. கோடாலி கொண்டு பிளந்து ஊரையே கூட்டிவிட்டுத்தான் உள்ளே நுழைய முடியும். அப்படி ஒரு பாதுகாப்பு. முன்கட்டு பின்கட்டு என்று பழைய பாணியில் புழக்கடை வரை ஓடிய அந்த கட்டிடத்தில் தன் என்ஜினியர் மூளையை செலவழித்து பல மாற்றங்கள் செய்திருந்தான் ராஜ்குமார். அனாவசிய தடுப்புகளை இடித்து தள்ளிவிட்டு பெரியதொரு ஹால், அதற்கு எதிரும் புதிருமாக 2 பெரிய அறைகள், பின்னால் ஒரு தாழ்வாரம், சமையலறை, பூஜை அறை, சற்று தள்ளி குளியலறை என்று வீட்டை மாற்றி சீராக கட்டிவிட்டிருந்தான். செங்கல் பாவிய தரை முழுவதையும் மொசைக்கினால் இழைத்து விட்டிருந்தான். தனக்கு கல்யாணமானவுடன் உடனடியாக தங்கள் உபயோகத்துக்கென முட்டையாக இருந்த மாடியில் ஒரு சிறு முன்னறையும் குளியலறையும் உள்ளடக்கி கொண்ட பெரியதொரு படுக்கை அறையும் கட்டிவிட்டிருந்தான். கட்டில்கள், மேஜை, நாற்காலிகள், சோபாக்கள், ஜன்னலுக்கு அழகான திரைச்சீலை என்று பட்டணத்து பணக்காரர் வீட்டைப் போல் அலங்கரித்து விட்டிருந்தான். 6 மாதம்தான் அவர்கள் அந்த அறையை உபயோகித்தனர். அதற்கு பின்னர் அது பூட்டி கிடந்தது. திருநள்ளூர் கிராமத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னமே மின்விசை அமைப்பு வந்து விட்டிருந்தது. அந்த வீட்டின் எல்லா பகுதியிலும் அந்த வசதிக்கு குறைவே இருக்கவில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் காவிரி நீரை குழாய் இணைப்பு மூலம் குடி தண்ணீராக மக்களுக்கு கிடைக்கும் வசதியும் வந்து விட்டிருந்தது. கணவன் ஊரில் அவனுடன் தங்கியிருந்த காலத்தில் அவன் துணைக்கு வருவான். 2 கிலோமீட்டர் தொலைவில் ஓடிக்கொண்டிருந்த காவிரியில் தலைமூழ்கி குளித்து வர கருக்களுடன் கிளம்புவார்கள். விடியற்காலை வேளையில் துறையில் யாருமே இருக்க மாட்டார்கள். தண்ணீரும் வெதுவெது என்று உடம்புக்கு இதமாக இருக்கும். ஆசை தீர முங்கி அவள் வெகு நேரம் நீரில் துளைந்து குளிப்பாள். கீழ்வானத்திலே செம்மை கட்டி கொண்டு சூரியன் புறப்படத் தொடங்கியதும் மனமில்லாது தண்ணீரை விட்டு வருவாள். ஒரு பாதி புடவையை இடுப்பில் சுற்றி கொண்டு மறு பாதியை துவைத்து அலசி பிழிந்து விட்டு அதை லாவகமாக உடலில் நன்றாக மூடி மறைத்து கொண்டு மறு பாதியை துவைத்து பிழிந்து உடலை சுற்றி அவள் இறுக்கி கட்டிக்கொள்வதை காணாதது போல் அவன் கண்டு வியப்பான். இருள் பிரிந்து புது வெளிச்சம் பரவத் தொடங்கியதும் அங்கே குளிக்க ஊர் மக்கள் பலர் வந்து விடுவார்கள். அதற்குள் அவள் பொன்னாக தேய்த்து கழுவிய குடத்தில் நீரை மொண்டு கரையேறி விடுவாள். எல்லோருக்கும் முன் வீடு திரும்பிட வேண்டும் என்பது அவன் உத்தரவு. தன் அழகு மனைவியை நீர்த்துறையில் யாரும் வெறித்து பார்ப்பதை அவன் விரும்பியதில்லை. அவளுக்கும் அது பிடிக்காத சங்கதி. ஊருக்கு போகும் முன் அவன் சொல்லிவிட்டிருந்தான், நீ கால் வைத்த வேலை, குழாயிலே காவிரி தண்ணியே வீட்டுக்குள் வந்து கொட்டுது. துணை இல்லாம நீ கருக்களில் காவிரிக்கு புறப்பட தேவையில்லை. ஆழம் தெரியாமல் இறங்கிட்டா உனக்கு என்னை போல நீந்த கூட தெரியாது. பத்திரம். தன்னந்தனியாக அவள் எங்கும் வெளியே போவதை கணவன் விரும்பவில்லை. அவள் சற்றென்று புரிந்து கொண்டு விட்டாள். கெட்டிக்காரி. மாரியம்மன் கோவிலுக்கு வெள்ளி செவ்வாய்களில் நம்ம தோட்டக்காரன் சிங்காரத்தை துணைக்கு கூட்டிட்டு போய் வரத்தை பத்தி. கோவிலுக்கு போகக்கூடாது நான் சொல்வேன். முத்து மாதிரி நம்ம குலதெய்வமாச்சே என்று அவள் கன்னத்தை செல்லமாக கிள்ளினான். விமான பையை தோள் மீது போட்டுக்கொண்டு பெட்டியை சிங்காரம் தூக்கி கொண்டு செல்ல வாசலில் காத்திருந்த மாட்டு வண்டியில் ஏறி அவன் கிளம்பி சென்றது இப்பொழுதுதான் நடந்தது போல் இருந்தது. வருஷம் 1.5 ஆகிவிட்டது. ஏனோ அவளுக்கு அன்று காலை அவனது நினைவு நெஞ்சை கனமாக அழுத்தியது. மெல்ல கதவை ஒருக்களித்துவிட்டு ஹால் விளக்கை போட்டுவிட்டு குளியல் அறைக்குள் புகுந்தாள். எப்பொழுதும் அவள் குளிர்ந்த நீரில்தான் மூழ்குவது வழக்கம். அதுவும் 2 நாட்களாக எரிந்த வெயிலில் சில்லென்ற நீரை தலையில் ஊற்றிக்கொள்வது இனிமையாகத்தான் இருந்தது. ஈரம் போக தலையை துவட்டி முடியின் நுனியில் சிறு முடிச்சிட்டு கொண்டாள். கொடியில் கிடந்த மாற்றுப்புடவை உள்ளாடைகள் அனைத்தையும் எடுத்து பரபரப்பாக உடுத்தி கொண்டாள். கண்ணாடியில் முகத்தை பார்த்து நெற்றி மீது குங்கும பொட்டை வைத்து சீராக்கி கொண்டு அவள் வெளியே வருவதற்குள் தோட்டக்கதவு லேசாக தட்டப்படும் ஓசை கேட்டது. சிங்காரம் பல் துளக்கி குளித்துவிட்டு சுத்தமான காக்கிச் சட்டையும் வேட்டியும் அணிந்து நெற்றி நிறைய விபூதியும் கையிலே தடியுமாக தயாராக நின்று கொண்டிருந்தான். அவன் மனைவி பூரணியும் குளித்து முடித்து மஞ்சளும் குங்குமமாக பளிச்சென்று பூக்கூடையுடன் அவள் அருகே வந்து நின்று கொண்டிருந்தாள். சிங்காரம் தம்பதிகள் அவளது மாமனார் காலத்திலிருந்து தோட்ட வேலையும் வீட்டு வேலையும் செய்து கொண்டு தோட்டத்தில் இருந்த ஒரு வீட்டில் வசித்து கொண்டிருந்தனர். பேரன் பேத்திகள் எடுத்து விட்டிருந்தனர். ஆனாலும் எஜமான விசுவாசம் இந்த வீட்டையும் பெரியம்மாளையும் விட்டு போக மனமின்றி ஓட்டி கொண்டிருந்தனர். இருவரும் உள்ளே வந்தனர். அவள் பின் கதவை அடைத்தாள். பூரணி, பெரியம்மாவை கவனிச்சுக்கோ. பால் கறந்து முனியாண்டி கொண்டு வந்து கொடுத்தா வாங்கி உள்ளே வை.
சிங்காரத்தோட கோவிலுக்கு போய்விட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். உத்தரவிட்டபடி பூக்கூடையுடன் பூஜை அறைக்குள் நுழைந்தாள். கழுவி துடைத்து பொட்டிட்டு எண்ணெய் வார்த்து திரியிட்டு குத்துவிளக்கை ஏற்றினாள். கூடையில் இருந்த ரோஜா மலர் ஒன்றை அருகில் வைத்தாள். ஒரு பிடி மல்லிகை மலரை எடுத்து சலவைக்கல் மேடையில் இருந்த தெய்வங்களின் திருவுருவங்கள் மீது தூவினாள். மீதமிருந்த பூவை தேங்காய் பழங்கள் வைத்திருந்த பித்தளை கூடைக்குள் கொட்டிக்கொண்டு தரையில் விழுந்து கும்பிட்டு விட்டு வெளியே வந்தாள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.